சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் வருவாய் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் புது தீட்சிதர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை இந்து சமயத்துறை அறநிலைத்துறையிட கட்டுப்பாடு இருந்த போது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஒரு கோயிலானது தீட்சிதர் கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதால் இந்த கோவிலின் இந்த வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில், அதாவது கோவில் நிர்வாகம் தீட்சிதர் வசம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கோவிலின் கணக்கில் செலுத்தாமல் தீட்சிதர்களை எடுத்துச் செல்வதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டது. அதே போல தீட்சிதருடைய தவறான நிர்வாக வருமானம் பெருமளவு தற்போது குறைந்து விட்டதால் தீட்சிதர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த காலத்தில் என்னென்ன வருமானம் வந்ததோ அது குறித்த அறிக்கை வருமான கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் பொது தீட்சிதர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பார்க்கும்போது இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருந்த போது பக்தர்கள் காணிக்கை செலுத்த உண்டியல் வைக்கப்படுறது, பூஜைகள், அர்ச்சனை, தரிசனத்திற்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. ஆனால் அதன் காரணமாக மட்டுமே அப்போது அதிக வருமானம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அது போன்று எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதனை கேட்ட நீதிபதிகள், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர் தரப்பிலிருந்து இந்த வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். இது குறித்து தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த காலகட்டத்தில் வரையிலான அந்த வருமான செலவு குறித்த கணக்குகளை செப்டம்பர் 10ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.